ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாங்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுமைகளை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது ஒரு சிரேஷ்ட எழுத்தாளர். அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற முக்கியமான ஞாபகமூட்டல்களை நாங்கள் மீட்டி பார்க்க இருக்கிறோம். என்னென்ன விடயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அவர்களுடைய சாதனை பயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேசுகின்ற, அவர்களோடு கலந்துரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருதே. அந்த வகையில் இன்றைய தினம் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் சிரேஷ்ட எழுத்தாளர் ஆந்தனி ஜீவா அவர்கள். அவர்களை பற்றி கூற வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய எழுத்துத்துறையில் எழுத்துத்துறையில் ஒரு மிக முக்கிய பங்காற்றியவர். அதுவும் மலையக மக்களை பற்றி அதிக ஆர்வத்தோடு அக்கறையோடு அவர்களுடைய வாழ்வியலை பற்றி அவர்களுடைய துன்பங்களை பற்றி எழுதி மக்கள் மத்தியில் மலையக மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரம் என்ன, அவருடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்துச் சென்ற எழுத்தாளர்கள் ஒரு முக்கியமான எழுத்தாளராக ஆந்தனி ஜீவா இருக்கிறார். அதே போன்று இந்த வாழ்வியலை நாடகமாக அரங்கவியலாக அரங்கேற்றுவதிலும் இவருடைய பங்கு அளப்பரியதாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ஊடகவியலாளராக கூட அவர் பல சேவைகளை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் ஆற்றியிருக்கிறார். அவரோடு தான் நாம் இன்றைய தினம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? ஞாபகம் வருதே என்ற நிகழ்ச்சியை நினைக்கின்ற பொழுது எனது பழைய நினைவுகளை மீண்டும் இறைமீட்டி பார்க்கலாம் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் ஏற்படுகின்றது. ஆமையா, நீங்கள் உண்மையில் உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம், உங்களை பற்றி தேடி பார்க்கின்ற பொழுது கிடைத்த விடயம் என்னவென்றால், நீங்கள் உண்மையில் மலையகம் சார் எழுத்துத்துறை, இலக்கியத்துறை, அதே நேரத்தில் கலைத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் அல்ல. எவ்வாறு நீங்கள் கொழும்பை புறப்படமாக கொண்டு எவ்வாறு உங்களுக்கு மலையக மக்களை பற்றி எழுத வேண்டும், அவர்களுடைய வாழ்வியலை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ண தோன்றியது? ஏன் அந்த எழுத்துக்கள் மூலமாக அதனை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என நினைத்தீர்கள்? எனக்கு இது ஆரம்பத்திலே இது ஏற்படவில்லை. ஆரம்பத்திலே நான் கொழும்பிலே படித்து கொண்டிருந்த பொழுது இலக்கியத்திலும் இது நூல்களிலும் எனக்கு ஆர்வம், வாசிப்பும் எனக்கு மிக முக்கியமாக இருந்தது. சில வேளைகளில் நான் பாடசாலை கூட ஒழுங்காக போகாமல் கொழும்பில் இருக்கின்ற நூலகத்தில் தான் என் முழு நேரத்தையும் செலவழிப்பேன். எனக்கு இந்த சிறுகதைகளை படிப்பதிலே மிகுந்த அக்கறை இருந்தது. அப்பொழுது தமிழ் சிறுகதையின் முன்னோடியான புதுமைப்பித்தனுக்கு முதல் எனக்கு அறிமுகமானவர் எழுத்துலக ஜாம்பவான் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய கதைகளை படித்த பொழுது அவரே சொல்லுகிறார், நான் புதுமைப்பித்தனை தன்னுடைய குருவாக மானசீகமாக வரைந்து கொண்டேன் என்று. அதன் பிறகு புதுமைப்பித்தனை நான் அந்த நூலகத்திலே தேடி படித்த பொழுது எனக்கு அவருடைய கதைகள் வித்தியாசமாக இருந்தன. வேறு கதைகளை விட இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நான் குறையாக நினைக்கிறேன். நான் பாடசாலையில் படித்தது குறைவு, ஆனால் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் மிகச் சிறப்பானவர்கள். அப்படி இருந்த இருவர், ஒரு பெண்மணி திருமதி பெர்னாண்டோ அவர்கள் என்னை வாசிக்க ஊக்குவிப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ மூனாவானாவின் அகழ்விளக்கு, கரித்துண்டு போன்றவற்றை படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்து தருவார்கள். அதை போன்று அங்கிருந்த ஆசிரியர் அவர்கள், நீ நல்லா பேசுகிறாய், நீ நாடகங்களில் என்னுடைய நாடகத்தில் நடிக்க அவர் சில நாடகங்களை பாடசாலைக்காக எழுதி எங்களை நடிக்க வைப்பார். பல விடயங்களை கூட அந்த இருவரும், அந்த ஆசிரியரும் அந்த ஆசிரியையும் என்னுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். அதே நேரத்தில் என்னிடமிருந்த ஒரு துடிப்பான பழக்கம், பலது தேடி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பது நேரத்திலே நான் நூலகத்தையே தஞ்சமடைந்தேன். அதே நேரத்திலே தமிழகத்திலிருந்து வந்த கண்ணன், கரும்பு, தமிழ்வாணின் கல்கண்டு போன்ற சஞ்சிகைகள்லாம் தேடி வாங்கி வாசித்து பார்ப்போம். பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மாத்திரமில்லை, அப்பொழுதே எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அந்த நேரத்தில் 8ஆம் வகுப்பில் எனக்கு பாரதியார் கவிதைகள் ஒரு பாடநூலாக இருந்தது. சுந்தரகாண்டம் என்ற கம்பன் காவியத்தின் ஒரு பகுதியும் இருந்தது. இவைகளை படித்த பொழுது பாரதியாருடைய கவிதைகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அப்பொழுது முதல் நான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்ற ஒரு கட்டுரையை எழுதினேன். அது சுதந்திரம் பத்திரிகையிலே வந்தது. அது எனக்கு அதே போன்று இன்னொரு கட்டுரை பாரதியை பற்றி மாணவன் என்ற பத்திரிகை நீர்கொழும்பிலிருந்து வந்தது. அது பாடசாலை மட்டத்திலே பலருக்கு போகும் பத்திரிகை, அதிலும் எழுதினேன். அப்பொழுது அதை படித்த ஆசிரியர் சொன்னார், தொடர்ந்து நீ எழுது, வாசி, உனக்கிட்ட ஒரு எழுத்து திறமை இருக்கிறது என்று. இப்படியெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்திலே என்னுடைய பல்வேறு முயற்சியின் காரணமாக நான் பாடசாலை விட்டு வெளியேறிய காலங்களிலே
சில அரசியல்வாதிகளுடன் அரசியல் கட்சிகளுடன் எனக்கு ஏற்பட்ட தொடர்பு. ஒரு முழு நேர தொழிற்சங்கவாதியாக ஒரு இயக்கத்திலே இருந்தேன். அது லங்கா தோட்டத் தொழிலாளர் என்ற அமைப்பிலே என்னை சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் நடத்திய ஜனசக்தி என்ற பத்திரிகை எனக்கே அந்த பொறுப்பை கொடுத்து எழுத வேண்டும், ப்ரூஃப் பார்க்க வேண்டும், அந்த பத்திரிகையை போஸ்ட் பண்ண வேண்டும், சகல பணிகளையும் நான் அதிலே செய்த பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் என்றது இருந்தது எழுத்துத்துறையிலே. அதுதான் ஆரம்பம். அப்பொழுது தான் இந்த மலையக தொடர்புகள் இலேசாக துளிர்விட ஆரம்பித்தன. அப்படி என்றால் உங்களுடைய இந்த துளிர்விட ஆரம்பித்ததற்கு பிரதான காரணம் உங்களுடைய தொழிற்சங்கம் தொடர்பிலான ஆர்வம் அல்லது தொழிற்சங்கத்தோடு நீங்கள் இணைந்திருந்தமே தான் பிரதான காரணமாக இருந்தது? தொழிற்சங்க தொடர்பும் அது மலையக தொழிற்சங்கமாக இருந்தனால் மலையக மக்கள் அங்கே வருவார்கள், அவர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு, அவரோடு அப்போ அவர்கள் வாழ்ந்த பகுதிகளை நான் பாடசாலையில் படிக்க பொழுது ஒரே முறை தான் இந்த கல்வி சுற்றுலாவுக்கு கண்டிக்கு போயிருக்கிறேன். கண்டி பூங்காவை பார்த்திருக்கிறோம். ஆனால் மலையகம் எனக்கு தெரியாது. ஆனால் அதன் பிறகுதான் நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. அந்த காலத்திலே இந்த சந்தாக்களை சங்கங்களிலே தான் பிடிப்பார்கள். அவர் அதே நேரத்தில் மாதம் முடிந்து அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த பிரதிநிதிகள் வராவிட்டால் அவர்கள் கேட்பார்கள், சனி ஞாயிறு நீ போய் இந்த சம்பளத்தை அவர்கள் கொடுத்துவிட்டு அவர்களை சந்தித்துடுவார். அதை நான் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள. எனக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இந்த தேயிலை தோட்டத்தில் போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த மக்களோடு உரையாடுவது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் ஏதாவது சமைத்திருந்தால் அதை கூட சாப்பிட தருவார்கள். இதனால் தான் அந்த மக்களோடு எனக்கு நெருக்கமான உறவும் நட்பும் ஏற்பட்டது. அதுக்கு தொழிற்சங்கமும் ஒரு காரணம், மக்களும் ஒரு காரணம். அந்த நேரத்தில் உங்களுக்கு இலங்கையருடைய வரலாற்றில் மறக்க முடியாத சிரேஷ்ட அரசியல் தலைவர்களோடும் தொடர்பு இருந்திருக்கிறது. திரு கொல்வின் ஆர் டி சில்வா, அதே நேரத்தில் என்எம் பெரேரா போன்றோரோடு நீங்கள் இணைந்து பழகியிருக்கிறீர்கள், கூடி பழகியிருக்கிறீர்கள். அவர்களுடைய இந்த இடதுசாரி சிந்தனை கொள்கைகளிலும் நீங்கள் ஒன்றித்து எனக்கு ஏனென்றால் அவர் பேசும்போது அவர்களுடைய அவ்வளவாக அந்த தத்துவ ரீதியாக சில விளக்கங்கள் இல்லாவிட்டாலும் இவர்கள் உரையை கேட்பதிலே எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். என்எம் பெரேரா அவர்கள் அற்புதமாக பேசுவார்கள். கொள்வின் பேச்சு ஒரு காரசாரமாக இருக்கும். அதே நேரத்தில் பெண் போராளியாக அந்த கட்சியில் இருந்த விவியன் குணவர்தனா ஒரு வித்தியாசமாக பேசுவார்கள். இவருடைய உரைகளை கேட்பது மாத்திரமல்ல, அப்பொழுது அந்த கட்சியிலே அங்கே வாரத்துக்கு ஒரு கருத்தரங்கு நடத்துவார்கள். இந்த இலங்கை வரலாறை பற்றி, இலங்கை அரசியல் பிரித்தானிய காலம், போர்த்துகீசர் காலம், இப்படியெல்லாம் அதை நான் ஆர்வத்தோடு போவேன். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை நான் அவர்களிடம் தெரிந்து கொள்வேன். அதே அவர்கள் இது ஒரு இடதுசாரி இயக்கம் என்றபடியால் அவர் பெரிய இரட்டை டாக்டர் உரிமை கல்வி இது பெற்றிருந்தாலும் என்எம் பெரேரா தோழர் என்று தான் ஒரு தடவை ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். நான் கொல்வின் ஆர் டி சில்வா அவர்களை, அவர் என் தந்தையை போன்றிருக்கிறார் என்று அவரை நான் சார் என்று சொன்னேன். வேற ஒன்று, அவர் கால்மி காம்ரேட், என்னை தோழன் என்று அலை என்றார். எனக்கு அப்பொழுது நான் பக்கத்தில் அங்கே இருந்தவர்களிடம் சொன்னேன், என் தந்தைய வயது போன்று இந்த மனிதரை நான் எப்படி தோழன் என்று சொல்லுவது என்று. அவர் சொன்னார், இங்கே எல்லோரும் அப்படித்தான் ஒருவரை தோழமை என்பது மிக முக்கியமானது ஒன்று, அதை மறந்து விடாதீர்கள் என்றார். தோழமை என்பதை அங்கு தான் நான் கற்றுக்கொண்டேன். அதை உண்மை சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த காலங்களில் வாசுதேவ நாணயக்கார மிகையில் துடிப்பானவர், வழக்குகளில் பேசிக்கிட்டு அங்கே வருவார். வந்தவுடன் எங்களுக்கெல்லாம் தேநீர் வாங்கிட்டு அவர் கூட சொல்லுவார், நீ பல இடங்களுக்கு நான் போகும்போது வா என்று. அவரோடு நான் உற்சாகம் பல இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சில தலைவர்கள் சனி ஞாயிறு எனக்கு வேறு வேலை இல்லை, நான் இந்த வாசிப்பது இந்த துறைகள் இருந்தாலும் எனக்கு இந்த ஊர் சுற்றி பார்ப்பது, இவர்களோடு தெரிவது, இவர்கள் பேசுவதே இதுவுள்ள ஒரு பெரிய விசேஷம். என்னுடைய வளர்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு அபூர்வமான மனிதரை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவர்தான் ஆனானா கந்தசாமி என்ற ஒரு அறிஞர். அவர் ஒரு இடதுசாரி, பத்திரிகை துறையிலே இருந்தவர். அவரை பலர் மதிப்பார்கள். அவரை பழக வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர்தான் எனக்கு சில்லையூர் செல்வராஜனை அறிமுகப்படுத்தினார், இன்னும் பலரை. அப்பொழுது நான் இந்த பத்திரிகைக்கு எப்படி தலைப்பிடுவது, எப்படி எழுதுவது என்றெல்லாம் அவரிடம் போய் கேட்பேன். அவர் ஸ்லேவ் ஐலண்டிலே தங்கியிருந்தார். அவர் அதை சொல்லிக் கொடுப்பார், இப்படித்தான் பத்திரிகை இருக்க வேண்டும். அவர் எனக்கு சொன்னார், அவர் என்னை உற்சாகப்படுத்தும் போது சொன்னார், எல்லோரும் சிறுகதை, நாவல், அது நாடகம், ஏன் நீ நாடகத்துறையில் ஈடுபட்டால் என்ன, நாடகம் எழுதினால் என்ன என்று சொல்லி உலக நாடக ஆசிரியர் பலரை எனக்கு அவர் அறிமுகம். அவர் வானொலியிலேயே ஒரு உரை நிகழ்த்துவார்.
அந்த உரையை எழுதிய பின்னர் எனக்கு வாசித்து காட்டுவார். எப்படி இவர் அந்தந்த பெர்னாட் ஷா பற்றியோ அல்லது பர்ட்டில் பிரஷ்ட் பற்றியோ இப்படி பல உலக நாடக ஆசிரியர் எல்லாம் அவர் சொல்லி அவர் மதமாற்றம் என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருந்தார். அதை எனக்கு வாசிக்க கொடுத்தார். அவர் சொன்னார், இது போன்று வித்தியாசமான நாடகங்கள் நீ எழுத வேண்டும் என்று. அவரின் தொடர்பால் தான் எனக்கு நாடகத்துறையிலும் ஒரு ஆர்வமும் அக்கறையும் ஏற்பட்டது. சரி, அதே நேரத்தில் நீங்கள் தோழமை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் உங்களோடு தோளோடு தோள் என்று எழுத்துத்துறையில் பணியாற்றி வருகின்ற ஒரு சிரேஷ்ட எழுத்தாளர், மிக முக்கியமாக பல்வேறு துறைகள் பற்றி எழுதியிருக்கின்ற ஒரு எழுத்தாளர். அவர் உங்களை பற்றி சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுமை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, சிரேஷ்ட எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள். அவர் உங்களை பற்றிய நினைவுகளை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நினைவுகளை இப்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் எழுத துவங்கியது ஏறத்தாழ 60களில். 74 என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய முதல் நாவல் புத்தகமாக வந்திருக்கிறது. அந்த நாவல் புத்தகமாக வந்த பொழுது அதன் பெயர் காலங்கள் சாவதில்லை. எனக்கு அந்தனி ஜீவாவிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. என்னவென்றால், இந்த நாவல் நாடகமாக்குவதற்கு மிகுந்த ஏதுவான ஒரு நாவலாக இருக்கிறது. ஆகவே இந்த நாவலை என்றாவது நான் நாடகமாக்குவேன் என்றால் உங்களுடைய அனுமதி எனக்கு தேவை என்று அந்த கடிதம் எனக்கு வந்திருந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 1970களில் இருந்து அவருக்கும் எனக்குமான பழக்கம் நீடித்திருக்கின்றது. இந்த பழக்கத்திற்கான காரணம் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய செயற்பாடுகளும் என்னுடைய படைப்புகளும் என்னுடைய செயற்பாடுகளும் எங்கள் இருவருடைய செயற்பாடுகளும் இந்த மலையகம் நோக்கியதாக இருந்ததன் காரணமாகவும் அந்த நட்பு நெருக்கமானதாகவும் துல்லியமானதாகவும் இருந்திருக்கின்றது. எப்படி இருக்கிறது தெளிவத்தை ஜோசப் அவர்களுடைய கருத்து? அவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். அவர் எழுதிய ஒரு நாவலை வைத்து நீங்கள் நாடகமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். எப்படி உங்களுக்கும் அவருக்கும் மறுபடியும் அதை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய அந்த நாவலை காலங்கள் சாவதில்லை நான் படித்து பொழுது அதன் பிறகு அப்படி எழுதினேன். அந்த நேரத்தில் இன்னொன்றை சொல்ல வேண்டும். மலைநாட்டு எழுத்தாளர் சங்கம் என்று ஒன்று அமைத்திருந்தார்கள். அதன் கொழும்பு கிளையை அவர்கள் இங்கே அமைத்த பொழுது என்னையும் அழைத்திருந்தார்கள். அந்த கொழும்பு கிளையை அவர் NS ராமையா, வீரகை சேர்ந்த கார்மேகன் தான் அதை உற்சாகமாக செயல்பட்ட பலர் இருந்தபோது இவர்களோடு நெருக்கமாக பழகிய பொழுது மலையகத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அது மாத்திரமல்ல, தெளிவத்தை ஜோசப் ஒரு பழகுவதற்கு ஒரு இனிமையானவர். அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் தொடர்பு அண்மையில் கூட நாங்கள் ஒரு கருத்தரங்களே கிராமிய பல்கலைக்கழகம் அங்கே சென்று மதுரைக்கு அருகில் இருக்கிறது. அங்கே சென்று கலந்த பொழுது மிகவும் நகைச்சுவையாகவும் பல விடயங்களை பேசும் பொழுது தெளிவத்த ஜோசப் அவர்கள் ஒரு மலையகத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமை மாத்திரமல்ல, மலையகத்தின் ஒரு சொத்து என்று கூட சொல்லலாம். அவர் ஒரு நடமாடும் ஒரு என்சைக்ளோபீடியா என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், அவர்களுடைய நாவலை நாடகமாக்க வேண்டும் என்கிற உங்களுடைய கனவு, நீங்கள் அந்த எழுதிய கடிதத்துக்கான பதில் அல்லது அதற்கான செயற்பாடு உங்களால் தொடங்கப்பட்டதா? இல்லை, அந்த நேரம் வேறு பணிவுகளால் அதை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. அதன் பிறகு 70களிலே நான் நாடகத்துறையில் ஈடுபட்டேன். அந்த நேரத்திலே எனக்கு இந்த நாடகம் பற்றிய தெளிவு வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த நாடகத்துக்கு ஆர்வம் வர காரணமாக இருந்தது இன்னொரு மிக முக்கிய ஆளுமை. அவரை சொல்லத்தான் வேண்டும். அவர் தமிழ் நாடக வரலாற்றிலே, கொழும்பு நாடக வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமானவர். பலர் அவரை குறிப்பிடுவதுமில்லை. சுஹைர் ஹமீத் என்ற ஒருவர். அவருடைய நாடகங்கள் மிக வித்தியாசமானவை. அவர் ஒரு நாடகம் மொழிபெயர்ப்பு பொம்மலாட்டம் என்ற ஒரு நாடகத்தை செய்தார். அதிலே லடிஸ் வீரமணி என்பவர் தான் நடித்தார். இன்னும் பலர். அந்த நாடகத்தை பார்த்த பொழுது நான் வியப்படைந்தேன். இவ்வளவு சிறப்பாக, ஏனென்றால் அந்த காலத்தில் சிங்கள நாடகங்கள் தான் சிறப்பாக இருந்தன. இது மிக அற்புதமாக இருக்கிறது என்று பார்த்து அவரோடு தொடர்பு கொண்டேன். அவரும் எனக்கு சில கருத்துக்களை சொன்னார். சுஹைர் ஹமீத் என்பவர், அவர்தான் எங்களுக்கு என்னை பொறுத்தளவிலே கொழும்பிலே தமிழ் நாடகத்தின் ஒரு முன்னோடியும் முக்கியமானவரும் ஆவார். ஆனால் வரலாறு எழுதுவர் சரியாக அதனை செய்யவில்லை. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே நாங்கள் கொழும்புக்கு போகும்போது, டவுன் ஹாலுக்கு போகும்போது விகாரமாதி பயிரங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறார்கள், பார்த்திருப்பீர்கள். அந்த மண்டபத்தை
அரசாங்கம் செய்த பொழுது அந்த மண்டபம் வருகின்ற பொழுது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் அதற்கு ஒரு மலர் வெளியிட வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள். நெலும் போக்குனை குறிப்பிடுகிறார்கள். நெலும் போக்குனை நெலும் போக்குனை தாமரை தடாகம் என்ற மடம். அதுக்கு ஒரு மலர் போடும் பொழுது அவர்கள் சிங்கள நாட கலைஞராக எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள், தேடி எடுத்தார்கள். ஆனால் தேடிய பொழுது ஒரு பேராசிரியர் என்னை சொல்லியிருக்கார், ஒரு சிங்கள பேராசிரியர். அவர் இந்த இந்த சோடி கூடத்திலே நான் சென்று தேடுகின்ற நேரத்திலே அவரும் நாடகம் பற்றி தகவலை தேடிய போது அவர் சொல்லுவார், நீ தமிழ் நாடக வரலாறு ஒன்றை நீ எழுத வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார். அவர் சொன்ன அவர் இந்த அப்பொழுது தகவல் பகுதியில் இருந்த ஒரு மிக முக்கியமானவர் தான் அந்த மலருக்கு ஆசிரியரும் பொறுப்பாளரும் இருந்தார். அவர் இதை சொன்ன பொழுது அவரிடம் என்னுடைய பெயரை கொடுத்த பொழுது அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கே பணியாற்றியவர் என்னிடம் நேரடியாக வந்து, நீங்கள் தயவு செய்து எனக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த மலரிலே சில கட்டுரைகள் தமிழ் கலைஞர்களை பற்றி இடம்பெறாவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்று சொன்னார். அதன் பிறகு நான் பேராசிரியர் சபா ஜெயராஜா என்பவரிடம் இந்த இசைத்துறை சம்பந்தமான ஒரு கட்டுரை வாங்கி கொடுத்தேன். நண்பர் கலைச்செல்வனிடம் சொன்னேன், நீங்கள் நாடகத்துறை என்னை விட முன்னோடி ஒரு மூத்த கலைஞர், நீங்கள் தயவு செய்து சுகைரமீடை பற்றி எனக்கு ஒரு கட்டுரை தாருங்கள் என்றேன். அவரிடம் ஒரு கட்டுரையும், பிறகு நான் லடிஸ் வீரமணி அவர்களை பற்றியும் கலையரசு ஆகியவர் தமிழ் நாடக மேடை ஒரு அறிமுகம் என்ற ஒரு குறிப்பு எழுதி எல்லாம் தமிழில்தான் எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்தோம். ஆனால் பின்னர் அந்த மலர் வெளிவந்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது, அதெல்லாம் ஆங்கிலத்திலே தான் இருந்தது. அதிலே சில முக்கிய கலைஞர்களின் படங்களை போட்டிருந்தார்கள், அதிலே அந்த அவர்கள் வாழ்த்துக்களை அதிலே என்னையும் போட்டிருந்தார்கள். அதனால் எனக்கு பிறகு நான் அவர்களிடம் போய் சொன்னேன், நீங்கள் அந்த கட்டுரைகளை கீழ் யார் யார் எழுதியது என்று போட்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏனென்றால் நாளைக்கே ஒரு வரலாற்று பதிவுகளுக்காக அது உதவலாம். அந்த மலர் இன்னும் பிறகு அவர் எனக்கு வீட்டுக்கு, அது கிட்டத்தட்ட அந்த விழாவின் முதல் திறப்பு விழாவின் போது அது வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்பட்ட மலர். அந்த மலரை அவர்கள் 12,000 ரூபாய்க்கு விற்றார்கள். அவர்கள் எனக்கு ஒரு மலரை என் வீட்டுக்கே கொண்டு வந்து தந்தார்கள். அதனால் ஒரு ஆத்ம பிறகு நான் அந்த லடிஸ்மணி வீரமணி வீட்டுக்கு ஒரு மலரை கொடுங்கள் என்று சொன்னேன். பல நண்பர்களுக்கு நான் அவர்களுக்கு போட்டோ பிரதி எடுத்து அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பி ஏற்பட்டது. சுகைரமீடை பற்றி அந்த குறிப்பும், நடிகவே லடிஸ் வீரமணி அவர்தான் கொழும்பு தமிழ் நாடகத்தின் முன்னோடி, அவரை பற்றி வந்த அந்த குறிப்பும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. நாங்கள் அப்பொழுது யோசிப்போம், என்றாவது ஒரு நாள் இந்த தாமரை தடாகத்தில் ஒரு நாடகம் போட மாட்டோமா என்று. அந்த ஆசை இருக்கும் அதை பார்த்து கொண்டு போகும்போது. ஆனால் சூழ்நிலை என்று மிக மோசமாக, ஏனென்றால் ஒரு நாடகம் செய்வது என்றால் பல லட்சம் ரூபாய்கள் தேவை. அது மாத்திரமல்ல, இன்று கலைஞர்களை அழைத்தால், ஏனென்றால் நாடகம் என்கின்ற பொழுது நான் முறையாக அந்த நாடகங்களை கற்றிருக்கிறேன். அவர் அந்த அதனால் பொடி இந்த நாங்கள் அவை பற்றி பேசலாம், நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம், அவை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதனிடத்தில் நீங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ கலைஞர்கள் பற்றிய விடயங்களை எல்லாம் நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். இது எல்லோருக்கும் பலனை தரக்கூடியது, பயன் தரக்கூடியது, அதனிடத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூட. ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாங்கள் ஆந்தனி ஜீவா சிரேஷ்ட எழுத்தாளரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி இன்னும் ஒரு சிரேஷ்ட எழுத்தாளரும் அவருடைய நண்பருமான தெளிவத்தை ஜோசப் அவர்கள் மேலும் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர் என்னுடைய அந்த முதல் நாவலை நாடகமாக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று எழுதியதில் இருந்து அவருடைய அரங்கியல் பணிகள் மிக முக்கியமானதாக நமக்கு தெரிகிறது. ஈழத்து அரங்கியல் பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது கொழும்பு வாழ் அரங்கியல் கலைஞர்கள், மலையகத்தில் இருந்து கொழும்புக்கு வந்த அரங்கியல் கலைஞர்களுடைய பங்கும் பணியும் மிக போற்றுதலுக்குரியதாக இருக்கின்றது. அவர் மலையக இலக்கியத்தினுள் அவர் வந்து சேருகின்றார். ஏறத்தாழ 70களில் மலையக இலக்கியம் என்கின்ற அந்த தொகுதிக்கு அவர் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய பணிகள் மூலமாக அந்த இலக்கியத்தை உற்சாகப்படுத்தவும், எழுதுகிறவர்களை உற்சாகப்படுத்தவும், மலையகத்திலிருந்து வருகின்ற பத்திரிகைகளை அறிமுகப்படுத்தவும், இந்த மாதிரியான வேலைகளில் அவருடைய பங்கும் பணியும் மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. ஐயா, நீங்கள் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே இந்த தமிழ் நாடக
அல்லது அரங்கியல் தொடர்பில் நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதே போன்று உங்களால் ஒரு புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது, தலைநகரில் தமிழ் நாடக அரங்கு, அந்தனி ஜீவா என்று அந்த புத்தகம் குமரன் புத்தகம் இல்லத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஏன் உங்களுக்கு நாடகத்தின் மீதான ஈர்ப்பு வந்தது? உங்களால் தலைநகரில் இருந்து கொண்டு எவ்வாறான நாடகங்களை ஏற்ற முடியுது? இது பற்றி கொஞ்சம் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா? நாடகத்தில் ஆர்வம் வர காரணம், அந்த காலத்தில் நாங்கள் நாடகத்தை பார்த்தால் வெறுமனே சினிமாவாகத்தான் இருந்தது நாடகம். சூயராபீட் போன்ற ஒரு இருந்து அத்திப்பூத்தாற் போல் ஒரு அற்புத நாடகத்தை தருவதை ஒரே அப்பொழுது நான் பார்க்கின்ற பொழுது சிங்கள நாடக மேடையிலே உலக தரத்திற்கு அவர்கள் செய்தார்கள். சினிமாவை விட ஒரு உதாரணமாக ஹென்றி ஜெயசேகரன் அவர்கள், தயானந்த குணவர்தன போன்றவர்கள் மிக அற்புதமான நாடகங்களை செய்தார்கள். அதை பார்க்கின்ற பொழுது சினிமாவை விட பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்பொழுது நான் அந்த நாடகங்களை பார்த்த பின்னர் இதை நெறிப்படுத்தவர்களை தயாரித்தவர்களை பார்த்து உரையாடுவது வழக்கம். அப்பொழுது எனக்கு இந்த 2 பேர் மேலும் ஹென்றி ஜெயசேகரன் அவர்கள் மீதும் தயானந்த குணவர்தன மீதும் எனக்கு ஒரு பெரிய பாசம் ஏற்பட்டது. அப்பொழுது நான் இவர்களோடு பேசும்போது எனக்கு தயானந்த குணவர்தனை மிகவும் எளிமையான முறையில், அவர் வானொலியிலே பணியாற்றியவர், பண்டரநாயக்கா மண்டபத்துக்கு முன்னாலே உள்ள சுதர்சி என்ற சிங்கள கலாசார சங்கத்தின் அவரிடம் நான் கேட்டேன், எனக்கு நாடகங்களில் ஆசையாக இருக்கிறேன், நான் நாடகம் எழுதியிருக்கிறேன், அவற்றை தயாரிப்பதற்கு முன்னர் அந்த அரங்கியல் சம்பந்தமான நடவடிக்கைகளை எல்லாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும், மேடையை எவ்வாறு பாவிப்பது, மேடையை எவ்வாறு உபயோகிப்பது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. உங்கள் நாடகத்தை பார்த்தபோது எனக்கு அது, ஏனென்றால் நீங்கள் ஒரே காட்சியில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறீர்கள், காட்சி எந்தவித மேடையில் முழு நாடகத்தையே கொண்டு வந்து விடுவீர்கள். எங்கள் நாடகங்களை பார்க்கும்போது சினிமாவை போல் ஒவ்வொரு காட்சியாக மூடி மறைத்து ஒளி அமைப்புகளை மாற்றி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்பொழுது அவர் எனக்கு சில விளக்கங்களை தந்து, நீங்கள் வசதி இருந்தால் என்னுடைய நாடக ஒத்திகைக்கு வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய நரிமருமகன் என்ற நாடகம் சுதர்சி மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருந்தது. அதை நான் போய் ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் இருந்து பார்த்த பொழுது அவர்கள் எந்த மாதிரி, அதே நேரத்தில் அங்கு நடைபெற்ற வேறு நாடகங்களையும் பார்ப்பேன், அவர்கள் என்ன மாதிரி செய்கிறார்கள், மேடையை எவ்வாறு உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் எனக்கு மிக ஒரு பாடமாக அமைந்தது. அதன் பின்னர் நான் இன்னும் பார்த்த சிங்கள நாடகங்களையும் வைத்து நான் முதலில் 1970 முள்ளில் ரோஜா என்ற ஒரு நாடகத்தை மேடையேற்றினேன். ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அந்த நாடகத்தை பார்த்து பலரும் பாராட்டினார்கள். என்னுடைய முதல் முயற்சியை பார்த்த பிறகு இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, இவர் நல்ல நாடகங்களை தருவார் என்று சிவகுமாரன் டெய்லி நியூஸிலே எழுதியிருந்த விமர்சனம் எனக்கு மிக ஊக்கச்சக்தியை தந்தது. அவ்வாறு எத்தனை நாடகங்கள் அளவில் செய்திருப்பேன்? நான் கிட்டத்தட்ட ஒரு 18 நாடகங்கள் இது. அதன் பிறகு நான் அடுத்தடுத்து செய்ய பொழுது ஏன் அப்பொழுது என்னை தொடர்பு கொண்டிருந்த இந்த பலர் கேட்டார்கள், நீ தொழிற்சங்கம் இதெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறாய், இதை போன்ற ஒரு கருவை வைத்து ஏன் உன்னால் ஒரு நாடகம் எழுத முடியவில்லை, ஏன் அதை போன்ற ஒரு நாடகம் செய்தால் என்ன என்று குழம்பிலே. அப்பொழுது தான் நான் பார்த்தேன், அக்கினி பூக்கள் என்ற ஒரு நாடகம், தொழிற்சங்கம், வேலை நிறுத்தம் இவைகளையும் உள்ளிட்டு செய்து அதிலே ஒரு காட்சியிலே மலையகத்தையும் கொண்டு வந்தேன். மலையக தொழிலாளர் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் கலந்துரையாடும் போது மலையகத்தை பற்றியும் பேசுகிறார்கள் ஒரு வசனம். அப்போ அதை போன்ற அந்த நாடகத்தை நான் மேடையேற்றிய பொழுது அது பல விறுவிறுப்பாக இருந்தது. அதை நான் பல தடவைகள் மேடையேற்றும் போது நான் அதனை ரொம்ப ஆச்சரியமாக, எனக்கு பெரிய வாய்ப்பு அமைந்தது. பிறகு அதை சொல்ல வேண்டுமென்றால், அந்த அக்கினி பூக்கள் நாடகத்தை பதுளையிலே இலங்கையில் உள்ள தொழிலாளர் காங்கிரஸ் அந்த நாடகத்தை அவர்கள் முக்கியமான செல்லசாமி அவர்கள் அந்த நாடகத்தை மேடையேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் சில காரணங்களுக்காக நீ அக்கினி பூக்கள் என்றால் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அதை பெயரை மாற்றி இந்த நாடகத்தை போட, எனக்கும் மக்கள் மத்தியிலே போட கிடைக்கின்ற வாய்ப்பு, அதனை உழைக்கும் கரங்கள் என்ற பெயரிட்டு பதுளையிலே அவர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட அந்த சரஸ்வதி பாடசாலையின் முன்னிடத்திலே திறந்த வெளியிலே 10,000க்கு அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே அந்த நாடகம் அங்கே மேடையேறியது. அந்த நேரத்திலே தமிழகத்திலே அந்த விழாவுக்காக அவர்கள் மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த
சுஜாதா, நாகேஷ் போன்றவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார்கள். அந்த நாடகம் எனக்கு மிக ஏன்னா தொழிலாளர்கள் அவர்களை பற்றி பேசும்போது அவர்களை பற்றிய வசனங்கள் வரும் பொழுது அவர்கள் கைத்தட்டி ஆரவாரமிட்டது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருந்தது. மேடையில் இங்கே கொழும்பிலே மேடையேற்றும் போது பார்க்கின்ற ரசிகர்கள் தானே ஒரு கூட்டம் வருகிறது. அதை பார்த்த பின் அதே போன்று எனக்கு தெரிந்தவர்கள் தானே வருகிறார்கள். இங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் நான் பார்த்தேன், இந்த நாடகத்தை ஒரு நூலாக வெளியிட்டால் என்ன என்று எனது நண்பர் ஞானசேகரன் அவர்கள் டாக்டர் கேட்டார்கள். அவர் அதை நூலாக பதிப்பித்தார். பின்னர் 1999 அது நூலாக வெளிவந்து அந்த சாகித்ய மண்டல பரிசினை பெற்ற பிறகு ஒரு பெரிய மதிப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு சாகித்ய விருது என்பது இலங்கையிலே மிக முக்கிய விருதுகளில் ஒன்று. அப்படி என்ற நாடக முயற்சிகளை நான் முன்னெடுத்து வந்திருக்கிறேன். எனது நாடகம் அலைகள் என்ற நாடகம் அப்பொழுது பிரேமதாச பிரதமராக இருந்தார். 2 விருதுகளை பெற்றது. சிறந்த இசையமைப்பாளர் என்ற விருதையும் சிறந்த நடிகை என்ற விருது. அப்பொழுது இங்கே இருந்த ஒரு மிக முக்கியமான இசையமைப்பாளர் சவாயிர் என்பவர். அவர் மேடை நிகழ்ச்சி அதில் அவருக்கு ஒரு வேதனை, தனக்கு ஏதாவது ஒரு விருது இல்லை என்று. அவர் அந்த நாடகத்திலே சிறந்த இசையமைப்பாளர் விருதினை பெற்றார். அவர் பின்னர் சொன்னார், மீண்டும் ஒரு முறை இந்த நாடகத்தை மேற்றினா உங்கள்கிட்ட எந்தவித பணமும் எதிர்பார்த்தாமல் நான் மேடையேற்றுவேன் என்று சவாயிருக்கு. எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அதன் பிறகு சில சிங்கள நாடகங்களை தமிழ் படித்து கரு என்கின்ற ஒரு சிங்கள கலைஞரின் கங்கட்ட உடிங் கொக்கு கியா என்ற நாடகத்தை ஆறாரோ என்று அது சிறந்த நாடகமாக பரிசு பெற்றது. அதுபோன்று சில முயற்சிகள் நான் ஈடுபட்டாலும் சில ஒரு வேதனைக்குரிய சம்பவம் ஒரு நாடகத்தில் ஏற்பட்டது. அதன் பிறகு எனக்கு நாடகம் செய்வதில் இருந்து அந்த வேதனையை நீங்கள் சொல்லலாம். யாருடைய மனதும் புண்படாமல் பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த பிறகு தொடர்ந்து கலாசார அமைச்சு அரசு நாடக விழாவை நடத்தியது. இதிலே ஒரு விருதுகளை பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே பெர்டல் பிரெக்டின் தாய் என்ற நாடகத்தை மதக்கரை என்று நினைக்கிறேன், தாய் என்ற பெயரில் அதை மொழிபெயர்த்து தமிழ் வடிவம் செய்து அதை மேடையேற்றினேன். அது மிக சிரமப்பட்டு தான் அந்த நாடகத்தை நான் மேடையேற்றினேன். காரணம், அந்த காலகட்டங்களிலே தொலைக்காட்சி நாடகம் என்றால் வருவார்களே ஒழிய மேடை நாடகம் என்றால். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் முறையாக நாடகம் பற்றி தெரிந்ததனால் கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது அந்த நாடக பிரதையை வாசிக்க வேண்டும் அவர்கள். அதன் பிறகு சில பொடி எக்ஸசைஸ் என்று சொல்லுவார்கள், உடல் பயிற்சி, அவற்றை வழங்க வேண்டும். அதன் பிறகு அதே மாதிரி அந்த கதாபாத்திரங்களை ஒரே கதாபாத்திரருக்கு பலருடைய வசனங்களை கொடுத்து பேச வைத்து அவர் எதை சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை தேர்ந்து இப்படி அது மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நாடகத்தை நான் தயாரித்தேன். கிட்டத்தட்ட அந்த நாடகத்தை மிக சிரமப்பட்டு மேடையேற்றிய பொழுது 5 நாடகங்கள் போட்டிக்கு வருகிறது என்றார்கள், அறிவித்திருந்தார்கள் நாடகம். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு தமிழ் நாடகம்தான் மேடை ஏறியது. அது எனக்கு மிகவும் மன வருத்தத்தை தந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாடகத்தை அடுத்த வருடம் போடுங்கள், மறுபடியும் நாங்கள் தருகிறோம். நான் சொன்னேன், அப்பொழுது ஒரு சிறிய தொகைத்தான் தந்தார், 30,000. நான் சொன்னேன், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நான் இதுக்கு செலவழித்திருக்கிறேன், என்னுடைய சேமிப்புகளை ஒரு ஆர்வத்துக்கு. ஆனால் நான் முடியாது என்று சொல்லி அமைச்சருடன் அங்கே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்பொழுது நான் கேட்டேன், சிங்கள நாடகங்களை மேடையேற்றுக, ஏன் தமிழ் நாடகம்? ஐயோ, ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த நாடகத்தை அதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னால், அது முறையல்ல, நாங்கள் அறிவித்தபடி. ஆனால் நான் சொன்னேன், என்னுடைய நாடகத்தை போடாட்டால் நான் வழக்கு தொடுத்து நாடக விழாவை நிறுத்துவேன் என்று எச்சரிக்கை செய்தேன். அதன் பிறகு அவர்கள் ஒரு மாதிரி இறங்கி வந்து இந்த நாடகத்தை போடுவதற்ற ஒரு எக்ஸிபிஷன் நாடகமாக பரவாயில்லை, இதையாவது இன்னொரு முறை அரங்கேற்ற கிடைத்த இந்த திருப்திக்காக ஒரு அரங்கேறி எனக்கு ஒரு விசேடமான விருதுகளை தந்தார். நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கலைஞருக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு அல்லது தன்னுடைய ஒரு படைப்பினை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமங்கள் பட வேண்டி இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்துக்களினூடாக புலப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய ஞாபகம் என்பது எல்லைகளை தாண்டி செல்கிறது. உங்களுக்கு எல்லா விடயங்களும் ஞாபகம் இருக்கின்றன. எல்லோருடைய பெயர்களையும் நீங்கள் தவறாமல் அப்படியே கூறிவிடுகிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நினைவுகள் மிகச்சிறந்த முறையில் எப்போதும் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற கருத்துக்கள் முக்கியமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆந்தனி ஜீவா அவர்கள், நீங்கள்
இப்படி மலையக மக்களோடு தொடர்பட்ட ஒருவர், அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி தெரிந்து கொண்ட ஒருவர். மலையக மக்கள் என்றாலே அதிகமான சென்டிமெண்ட் இருப்பவர்களாக கருதப்படுபவர்கள். நீங்கள் அதே நேரத்தில் ஒரு ஐரோப்பிய பயணத்தை மேற்கொண்டு விட்டு உங்களுடைய இந்த புத்தக அடுக்குகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சில் பதிந்த ஐரோப்பிய பயணம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இரண்டு தரப்பு மக்களுக்கிடையில் கண்ட வித்தியாசம் என்ன? அவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் சென்டிமெண்ட் குறைவாக இருக்கும். சாதாரணமாக எமது இந்த மக்கள் மத்தியில் சென்டிமெண்ட் அதிகமாக. நல்ல கேள்வியோடு கேட்டீர்கள். அந்த ஐரோப்பிய பயணத்தை பற்றி என்னுடைய நீண்ட கால ஒரு ஆசை, நீண்ட கால கனவு என்று சொல்ல வேண்டும். பலர் லண்டன் போய் வருவதை நான் கேட்பதுண்டு. பலர் போயிருக்க மாட்டார்கள். கார்ல் மார்க்ஸின் கல்லறையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது அது மாத்திரமல்ல, ஷேக்ஸ்பியர் இடத்திற்கு சென்று அவர் நடத்திய பழைய அந்த அவருடைய அங்கே மியூசியம் மாதிரி அவையில் பாதுகாக்கப்பட அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய ஆசை. இந்த லண்டன் பயணம் கிட்டிய பொழுது நான் இங்கே இருந்து ஒரு சிங்கள கலைஞர். இந்த பயணம் எப்படி உங்களுக்கு கிட்டியது? யார் மூலமாக? இது பயணம் என்று கிட்டியது எந்த காலப்பகுதியில்? 95 என்று நினைக்கிறேன். இந்த பயணத்துக்குரிய வாய்ப்பினை தந்தது என் மனைவியின் சகோதரர்கள். அவர்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், அது நான் எந்தவித சீதனமோ ஏதோ வாங்கவில்லை. இதனை சீதனமாக பெற்றுவிட்டீர்கள்? இல்லை. அப்பொழுது அவர்கள் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் அவர் தங்கச்சி எங்கள் இருவரையுமே லண்டன் வருவதற்கு ஒரு டிக்கெட் வழங்கினார்கள். அது மாத்திரமல்ல, என் மனைவியின் சகோதரரின் நண்பர் ஒருவர், அவர் ஆசிரியர் இருந்து மிகப்பெரிய கலைஞராக இலங்கையில் இருந்தவர், பிரேமரத்னா என்று பேர், அவரிடம் சொல்லி எங்களுக்கு உதவும்படி சொன்னார்கள். அப்பொழுது அவர் நாடகத்துறையில் மிகப்பெரியவர், சில படங்களில் திரைப்படம் நடத்துகிற காமெடி பண்ண அவர் எனக்கு சொன்னார், நீ நிச்சயமாக ஷேக்ஸ்பியர் இடத்துக்கு போய் வர வேண்டும். மற்றது இந்த கல்லறை பற்றி அவருக்கு தெரியவில்லை, நான் தேடி வைத்து கொண்டேன். அப்பொழுது லண்டன் சென்ற பொழுது நான் விமான இறங்கி முதல்ல ஒரு சகோதரர் வீடு விமான நிலையத்தை அவர் அங்கே கூட்டி போனார்கள். அவரிடம் நான் சொன்னது, எனக்கு ஒரே ஒரு பேர் இந்த கார்ல் மார்க்ஸின் கல்லறையை பார்க்க வேண்டும். அவர் அதற்கு அவரிடமிருந்த டெலிஃபோன் டைரக்டர் எல்லாம் தேடி பிடித்து அந்த இடத்தை சொன்னவுடன் தேடி பிடித்து அந்த கல்லறைக்கு என்னை கூட்டி போனார். எனக்கு மிகவும் வியப்பாக, அதே நேரத்தில் எனக்கு ஒரு வசதியும் வாய்ப்பு ஏற்பட்டது. என்னுடைய மனைவியின் சகோதரர்கள் அங்கே அவர் நாகரிகப்படி அவர் ஒரு வசதியாக வாழ்ந்தார். அவர் ஒரு இன்ஜினியர், தொழில்நுட்ப, அவரிடம் கேமரா வீடியோ எல்லாம் இருந்தது. அப்பொழுது அவர் அதை எனக்கு வீடியோ பண்ணுவேன்றார். அங்கே போய் அந்த கல்லறையை பார்த்த பொழுது அந்த கல்லறையில் அந்த கார்ல் மார்க்ஸின் கண்கள் என்னை பார்ப்பது போல இருந்தது. பலரும் அவரை பார்க்க வருகிறார்கள். அங்கே ஜெர்மனியிலிருந்து அங்கெல்லாம். என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய மகத்தான சந்தர்ப்பமாக அதை நான் பகிர்ந்து கொண்டேன். அங்கிருந்த மக்களோடு சந்தித்து பேசினீர்களா? உரையாட சந்தர்ப்பம்? அது ஒன்று சொல்ல வேண்டும், அந்த கல்லறையை சரியான பராமரிப்பு இல்லை. கல்லறை இருக்கிறது, அங்கு ஒரு சிறிய தொகை அறவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் ரொம்ப அக்கறை காட்டுவதாக எனக்கு தெரியவில்லை. அந்த கல்லறை, நீங்கள் அங்கிருந்த ஐரோப்பிய மக்களோடு இந்த ஐரோப்பிய பயணத்தில் மற்றது நான் வந்திருப்பதை அங்கே சில தகவல் மூலம் தெரிந்து கொண்ட என்னுடைய இலங்கை புலம்பெயர்ந்த நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் எனக்கு ரொம்ப உதாரணமாக இலங்கை ஈழ நாட்டிலே தெனகரில் பணியாற்றி அங்கே இருக்கின்ற ராஜகோபால் என்பவர் புதினம் என்று அவர் கட்டாயமாக அந்த நேரம் எனக்கு ஒரு அறிவுரையை வழங்கினார். முதல் நான் போனவுடன் சில நண்பர்களின் தொலைபேசிகளை கொண்டு போயிருந்தேன். இங்கிருந்து போன பேராசிரியர், இப்பொழுது டாக்டர் கலாநிதி ஆகிவிட்டார், நித்யானந்தன் என்பவருடன் தொடர்பு கொண்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை பார்க்க வரவில்லை அல்லது சந்திக்க முடியும் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. காரணம் எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறோம் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. இங்குள்ள ரயில் நிலையத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த டிக்கெட் எடுக்க முன்பு அங்குள்ள ஒரு கேட்லக்கில் விவரமாக இருக்கும் இந்த இடத்துக்கு. நீங்கள் தொலைபேசியில் அவரோட தொடர்பு கொண்டு அங்கே நீங்கள் சென்றால் அவர்கள் உங்களை தங்கள் காரை வைத்து கொண்டு வரவேற்க காத்திரும். அதனால் நீங்களாக செல்ல வேண்டும் என்று கூறி மறுநாள் என்னை கட்டாயம் சந்திக்க வேண்டும். அவர் தீபத்திலே ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக பணியாற்றினார். மறுநாள்
என்னை அவர் சந்தித்து பல விடயங்களை தெளிவாக தீபத்திலும் என்னை ஒரு பேட்டிக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். மற்றும் நான் அங்கு சில என்னுடைய மனைவியின் சகோதரர் மூத்தவர் ஒரு விரிவுரையாளராக இருந்தவர். அவர் ஒரு அங்கு உள்ள பெண்மணியைத்தான் திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய மாமியார் அவருடைய குடும்பத்தவர் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது அவருடைய வீடு இலங்கை வீடு மாதிரி அவர் மனைவி சோறு போன்ற இலங்கை சாப்பாடெல்லாம் தந்து ரொம்ப எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். பல விடயங்களை சொன்னார்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு தயாராக. உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார். என் தந்தையார் இந்தியாவிலிருந்து வந்தவர். அவர் மிக முக்கியமாக அவரால் தான் எனக்கு ஒருவேளை இந்த அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது தெரியவில்லை. அவர் ஒரு தொழிற்சங்கவாதி, தொழிலாளர் தலைவராக இருந்தார். அவர் அங்கே அது என்னவென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம். என்னுடைய ஒரு வரலாற்று நூல், என்னுடைய நூல் ஒன்றிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி கொழும்பு வந்த பிறகு ஆபத்து தப்பி இங்கே இருந்து விட்டார். அப்பொழுது அவருக்கு தாய் தந்தை இல்லை, பாட்டி தான் அவரை வளர்த்திருக்கிறார். அவருக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருந்தன. பின்னர் அவர் எங்களை ஒரு இளம் வயது கூட்டி கொண்டு போய் எல்லாம் காட்டினார். மற்ற தாயார் இந்து மதத்தை சார்ந்தவர், லட்சுமி அம்மாள் என்பது பெயர். அவர் எந்தவித கத்தோலிக்க கோவிலுக்கோ இந்து கலாச்சாரங்களுக்கு போகவில்லை. தந்தையை திரும்ப ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக அவர் வாழ்ந்தார் எங்கள் குடும்பத்தில். ஆனால் எங்கள் குடும்பத்திலே அவர்கள் இந்த மதத்தை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள், கத்தோலிக்க மதத்தை. அப்பொழுது என் தந்தை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவிட்டால் ரொம்ப ஆத்திரப்படுவார், கோபப்படுவார். அப்பொழுது அவர் எங்களை திருப்திப்பட, ஞாயிற்றுக்கிழமை நீ கோவிலுக்கு போய் பூசை பார்த்து விட்டு வந்தால் ஒரு சினிமா படம் பார்க்க காசு தருவேன் என்பார். அப்பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சிவாஜி படத்தை பார்க்கலாம் என்று. உங்களுடைய மனைவி குழந்தைகள் பற்றி அதன் பிறகு நான் என் திருமணம் கண்டியிலே தான், நான் இருந்த காலத்தை ஒரு பெண்மணி சந்தித்து கண்டியில் தான் திருமணம் செய்தேன். காதல் திருமணம் மாதிரி தான், இல்லை ஒரு ஏற்பாடு திருமணம் மாதிரி. அந்த பெண்ணை சந்தித்த பிறகு நான் வீட்டிலே சொன்னேன், இப்படி ஒரு பெண் இருக்குவாங்கன்னு. வீட்டு அம்மா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு காட்டி நீங்களே ஏற்பாடு செய்து விட்டீர்கள்? ஆமாம், அந்த ஏற்பாடு செய்தேன். பிறகு என்னை இங்கே உள்ள நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே. அப்பொழுது இங்கே இருந்த கொழும்பு கலைச்சங்கள் அமைப்பு வைத்திருந்த உங்களுக்கு பாலச்சந்திரன் என்பவர் ஒரு பெண் எழுத்தாளர், யோகா பாலச்சந்திரன், எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள். என்னை தந்த பிள்ளை அவளிடம் சொன்ன பொழுது அவர்கள் கதிரேச மண்டபத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, அந்த காலத்திலே மிகப்பெரிய அறிஞராக இருந்த லக்ஷ்மண் ஐயர் தலைமையிலே இந்த என்னுடைய வரவேற்பு திருமணம் நடைபெற்றது கொழும்பிலே. உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் என்றும் போல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதனத்தில் தெளிவத்தை ஜோசப் அவர்கள், ஒரு முக்கியமான காலகட்ட பகுதியில் உங்களுடைய செயலாக்கம் இவ்வாறு இருந்தது, அதனிடத்தில் நீங்கள் எவ்வாறான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தீர்கள் என்பது பற்றி சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது பற்றியும் நாங்கள் வெட்டி பார்க்கலாம். மலையக சிறுகதைகள் என்ற தொகுதியை நான் தொகுத்த பொழுது அவருடைய ஃப்ரூட் சலாட் என்கின்ற கதையையும் அந்த தொகுதியில் நான் சேர்த்திருக்கின்றேன். அது மலையகத்துக்கு அப்பாற்பட்ட கதையாக இருந்தாலும் கூட மலையக இலக்கியத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு மனிதருடைய ஆரம்ப சிறுகதை என்கின்ற அந்த விதத்தில் அந்த கதையையும் நான் அந்த தொகுதியில் சேர்த்திருக்கின்றேன். அவரை பற்றிய குறிப்பில் கூட நான் மிக அற்புதமாக அவரை பற்றி எழுதியிருக்கின்றேன். பிறகு இந்த நாடக அரங்கியல் பற்றிய அவருடைய பணிகளை நான் விரிவாக எழுதியிருக்கின்றேன். அதற்கான காரணமெல்லாம் அவருக்கும் எனக்குமான அந்த துல்லியமான நட்பு இருக்கின்றது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அவருடைய பணிகளை நான் என்றும் குறைத்து மதிப்பிடுவதில்லை. மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் மூலமாக மலையக எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து மலையக இலக்கியத்திற்காக நாங்கள் பணியாற்றி கொண்டு வந்த பொழுது 1983 சகல தமிழ் மக்களும் அடிபட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாமே ஸ்தம்பிதமாகிவிட்ட ஒரு நிலை காணப்பட்டது. அப்பொழுது மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் பணிகளும் சற்று முடங்கி இருந்தது. அந்த 80களில் அவர் மலையக கலை இலக்கிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக சோர்ந்து கிடந்த அந்த மலையக இலக்கியத்தை தூக்கி நிறுத்திய அந்த பணிகளை நாம் என்றும் மறந்துவிட முடியாது. அவருடைய பங்கும் பணியும் மலையக இலக்கியத்திற்கு குறிப்பாகவும் ஈழத்து இலக்கியத்திற்கு பொதுவாகவும்
என்றும் நிலைத்து நிற்க வேண்டியது அவருடைய இந்த வயதிலும் கூட அவருடைய பணிகள் மிக அற்புதமாக இருந்திருக்கின்றன. தெளிவத்தை ஜோசப் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த உங்களுடைய 83ஆம் ஆண்டு அந்த கலவர கால பகுதியில் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் உங்களுடைய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் தொடர்பில் அதை பேசி சொல்லுவதற்கு தான் அங்கே வந்தேன். நான் அந்த திருப்பூர் மாநாட்டுக்கு திரும்பிய பிறகு 80களுக்கு பிறகு நான் திருமணம் செய்ய கண்டிக்கு அடிக்கடி போவேன், வாரம் வாரம். அப்பொழுது அங்கே பார்த்தா எல்லாம் இந்த இலக்கியம் ஒரு மந்த நிலையில் இருந்தது. அப்பொழுது இங்கிருந்த இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் ஒரு அங்கத்தவன், அதில் மிக முக்கிய பொறுப்பு நாவலாசிரியர் இளங்கீரன் அவர்கள், சுவையர் இளங்கீரனுக்கு இருந்தது. அவரிடம் நான் என் தந்தையை போல் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், அருகில் தான். அவரிடம் கேட்டு இதுக்கு என்ன செய்யலாம், நீ ஒரு மன்றத்தை ஆரம்பி அங்கே மலையகத்தில் என்று. அப்பொழுது தான் கலை இலக்கிய பெருமன்றத்தை போல் மலையக கலை இலக்கிய பேரவை என்று அவரோட கேட்டு அங்கே இப்போ அமைத்து அங்கே பத்திரிகையாளர் எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அது சிறப்பாக செயல்பட்ட பொழுது ஒரு 5 ஆண்டுகள் கருத்தரங்குகள் வெளியீடுகள் எல்லாம் நடத்திய பொழுது 5வது ஆண்டு விழா என்ன செய்ய வேண்டும், 5 பேரை. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும், அது ஒரு வரலாற்று பதிவு கூட. நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்க முன்பு மலைநாட்டு எழுத்தாளர் என்று எந்தவித முஸ்லீம் எழுத்தாளரை அவர் சேர்ப்பதில்லை. ஏனென்றால் பெருந்தோட்டத்துறை தோட்டத்தில் இருப்பார், தோட்டத்தில் வந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்ததனால் இவர்கள் அப்பொழுது நான் தான் இவர்களோடு சண்டை போட்டு, அப்பொழுது மலையக இன்னொரு எழுத்தாளர் அமைப்பு இருந்தது எட்டலே, அவர்கள் பென்சிலும் எழுத்தாளர்களை எடுப்பதே இல்லை. நான் இவர்களும் அப்பொழுது சாரல் நாடன், முரளிதரன் என்னோடு இருந்த நண்பர்களோடெல்லாம் கலந்துரையாடி ஏபிபி கோமர் முஸ்லீம் எழுத்தாளர்களை எங்களுடைய அதிலே மிக முக்கியமானவர் பன்னாமத்து கவியார், இலங்கையிலே மிக குறிப்பிட்டு பேசப்பட வேண்டியவர் பன்னாமத்துக்கு. அவரை போன்ற ஆற்றல் உள்ளவரை நான் அவரும் மற்றது நைமா சித்திக் போன்றவர்களை ஒரு 5 ஆண்டுகள் எங்கள் பணி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மிக ஒரு விழாவை நடத்தினோம். அந்த நேரத்தில் இவர் சிவி வேலுப்பிள்ளை காலமாகி சிறிது காலம், அவரை பற்றி தகவலை கொண்ட ஒரு அருமையான நூலை சிவி வேலுப்பிள்ளையை பற்றி எழுதினார் சாரல் நாடன் இங்கே இருக்கிற. அந்த நூலை நாங்கள் சிவி சில நினைவுகள் என்று நினைக்கிறேன், அதை வெளியிட்டோம். அந்த விழாவிலே காலை நிகழ்ச்சியாக அதை ஒரு கருத்தரங்கு மண்டபத்திலே மிகச் சிறப்பாக சிவி துணவியார் அவர்கள் அதன் முதல் பிரதி அவர் வழங்கினோம். இந்திய சினிமாவில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் தானே? திரைப்பட நெறியாளர் தங்கர் பச்சான் அவருடைய நெருக்கமான அவருடைய பாரதியார் படத்தை எனக்கு அழைத்து பார்க்க வைத்தார். பல வகையிலே அவர் தொடர்பு கொண்டிருந்தார். மற்றும் பலர், பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு முறை சந்தித்து உரையாடினேன். அப்பொழுது சுஜாதா அப்பொழுது பாலு மகேந்திரா சொன்னார், தன்னுடைய தொலைக்காட்சி நாடகங்களை அதற்கு நல்ல சிறுகதைகள் உங்கள் கண்ணில் பட்டால் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்றார். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் அது சிறிது காலத்தில் காலமாகிவிட்டார். அது மிகப்பெரிய குறைபாடு. அவரோடிருந்து பலர் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதன்போது அது மாதிரி தமிழகத்தோடு எனக்கு நெருக்கமான உறவு இருந்த காரணத்தினால் பல இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு. அதே நேரத்தில் உங்களை பற்றி இன்னும் சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் தெளிவத்தை ஜோசப் அவர்கள். அவர் இறுதியாக என்ன பேசப் போகிறார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய எழுத்துத்துறை, அதே நேரத்தில் நாடகவியல் பற்றி அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். அவருடைய கருத்தை நாங்கள் அவதானிக்கலாம். 1930களில் வெளியான கோ நடேசையரின் தோட்ட மக்களின் அந்தர பிழைப்பு என்கின்ற அந்த நாடகத்தை அவர் இப்பொழுது 2017 குமரன் மூலமாக மீண்டும் உயிர் பூட்டி அதை ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கின்றார். அந்த நூலை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அரசியல் நாடகம் என்கின்ற அந்த துறையில் நடேசையருடைய பணி முதல் பணியாக நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உங்களுடைய எழுத்து துறையில் ஒரு முக்கிய பங்களிப்பு. நீங்கள் இந்த நடேசையருடைய இந்த நாடகம் பற்றி அவர் குறிப்பிடுகிறார். கோவண்ண நடேசையர் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கவாதி. இவரை பற்றி உங்களுடைய ஞாபகங்கள், இந்த அவரால் எழுதப்பட்டிருக்கிற இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர் அந்தர பிழைப்பு நாடக நூல் அவருக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம், அவர் பத்திரிகை துறை, தொழிற்சங்கம், எழுத்துத்துறை, நாவலில் முதல் நாவல் மலையக நாவல், இப்போ முதல் சிறுகதை, இப்படியெல்லாம் எழுதியவர் நடேசையர். ஆனால் நாடகம், இந்த நாடக நூல் இப்பொழுதுதான் அச்சாகி தமிழ்நாட்டில் இப்போ அறிமுகப்படுத்தி இங்கும் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நடேசையர் பற்றி இனி எதிர்காலத்தில் நிறைய பேசப்படும்.
ஏனென்றால் நடேசையர் தான் ஒரு மலையகத்தின் முதல்வர், பிதாமகன், முதல் தொழிற்சங்கவாதி, ஒரு யுக புருஷர். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர் சட்டசபையில் இருந்த பொழுது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பண்டார் நாயக் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் இந்த சட்டசபையில் 2 பேரை தான் மதிப்பேன். ஒருவர் டாக்டர் என்எம் பெரேரா, ஒருவர் நடேசையர் என்று கூறி அவருக்கு ஒரு மதிப்புரை தந்திருக்கிறார். அந்த என்சார்டெல்லாம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர் ஆங்கிலேயத்தில் தான் சட்டசபையில் உரையாற்றியிருக்கிறார். அந்த உரைகளை இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் அவர்கள் அதனை வெளியிட்டு தருவதாக என்னிடம் வாங்கி சென்றிருக்கிறார். ஆமையா, அதே நேரத்தில் உங்களுடைய புகைப்படங்கள் சிலங்கள் கைவசம் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் மீட்டி பார்க்கலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் மாலினி பொன்சேகாவோடு உங்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கிறது. இது எங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம்? இந்த நாட்டின் மிக முக்கியமான திரைப்பட நடிகை. அது மாத்திரமல்ல, என்னவென்றால் சிரோபிமானி, தேசிய சிரோபிமானி என்ற ஒரு விருதை சிங்கள கலைஞர்களால் வழங்கிய போது தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த விருதை அந்த இதில் ராஜித சேனாரத்ன தான் அந்த அமைப்பின் ஆலோசகராக இருந்தார். அந்த விழாவிலே எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள். அப்பொழுது இது அரசியல் மயமாகிவிட கூட நான் சொன்னேன், அரசியல்வாதியின் கையில் தராமல் வேறு யாராவது கையில் தருங்க. அப்பொழுது யாரை சொல்லுங்கள், மேடையில் இந்த மாலினி பொன்சேகாவுக்கு சொன்னேன் சொன்னார். இன்னும் ஒரு புகைப்படம் முன்னாள் ஊடக அமைச்சர் கயந்த கருணாதிலக. இது கொடகையை அவர்கள் ஆண்டுதோறும் சாகித்ய பரிசு போல் பரிசுகளை வழங்குகிறார்கள். அவர்கள் அந்த விழாவிலே ஒரு தமிழர்கள் சிங்களவர் என்று பேரதம் இல்லாமல் வழங்குகின்ற போது 1976 என்று நினைக்கிறேன் கொடகை தேசிய சாகித்ய விருதை எனக்கு வழங்கினார்கள். அந்த விழாவில் சிறப்பு அதிதியாக அந்த விருதை வழங்க வந்தவர் கயந்த கருணாதிலக என்ற பொதுஜன தொடர்புடைய அமைச்சர் அவர்கள் அங்கே வருகை தந்துகிறார். அவர் அக்கறையோடு என்னோடு கேட்டார், நீங்கள் யார், உங்களை பற்றி ஏன் விவரங்கள் என்ன என்றெல்லாம். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் மதுரையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். மதுரை பேராசிரியர் தீசு நடராஜன் தலைமையிலே எனது தலைநகர் தமிழ் நாடக வரலாறு ஒரு அறிமுக விழா நடந்தது. அப்பொழுது என்னை நன்கு தெரிந்த கலை இலக்கிய பெருமோடு தொடர்புடைய பேராசிரியர் தீசு நடராஜன் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அந்த விழாவினுக்கு போது அங்கே இருந்த ஆசிம் உமார் அவர்களும் எங்களுடன் கலந்து கொண்டார். இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான புகைப்படம். என்னவென்றால், இது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஜனவரியில் ஒரு கண்காட்சி நடக்கிறது, புத்தக கண்காட்சி. அங்கே புத்தக கண்காட்சி சில நூல்களை வெளியிடுவார்கள். அப்பொழுது என்னுடைய நண்பர் ஜெயபிரகாசம் அவர்கள் என்னை ஒரு நூலை வெளியிடுகிறார்கள், நீங்கள் அங்கே வர வேண்டும் என்றார். அந்த நூலை எழுதியவர் தீராநதியைச் சேர்ந்த தீராநதி ஆசிரியர் மணிகண்டன். அவரிடம் நான் இலங்கை எழுத்தாளர் வந்திருக்கார். அவர் சொன்னார், அவர்களிடமே அந்த நூலை கொடுப்போம், வர சொல்லுங்கள் என்று என்னை வர சொல்லி அந்த விழாவிலே வைத்து எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கும் ஜெயபிரகாசத்துக்கும் எனக்கு அந்த நூலின் முதல் பிரதிகளை தந்து வாழ்த்தினார். அதே நேரத்தில் இந்த புகைப்படம் முக்கியமான புகைப்படம். லக்ஷ்மண் ஜெயக்கொடி அவர்கள் கலாசார அமைச்சராக இருந்தபோது எனக்கு பல வாய்ப்புகளை வழங்கியவர். அந்த புகைப்படத்துக்காக குறிப்பிடவில்லை. எனக்கு ஒரு தடவை டெல்லிக்கு சென்று வர ஒரு டிக்கெட்டை வழங்கி அங்குள்ள நாடகங்கள் பற்றி தெரிந்து கொண்டு வா, உனக்கு அது உதவியாக இருக்கு என்று சொல்லி அனுப்பியவர். அடுத்தவர் தினகர் ஆசிரியர், அந்த நேரம் அந்த சாகித்ய மண்டல தலைவராக இருந்தார். அப்பொழுது என்னுடைய அக்கினி பூக்கள் நாடக நூலுக்கு கிடைத்த விருது தான் அது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு புகைப்படம். இது அபேசிங் என்பவர் கலாசார அமைச்சின் பணிப்பாளராக இருந்த ஒருவர். இலங்கையின் நாடகத்துறைக்கு 50 ஆண்டுகள் சேவையாற்றியவர்களுக்கு பணப்பரிசும் ஒரு கௌரவமும் தந்தார்கள். அதிலே தமிழ் கலைஞராக என்னை தெரிவு செய்திருந்தார்கள். இந்த புகைப்படம் இது விசேஷமாக கூற வேண்டும். என்னுடைய நாடகம் ஒன்றை பார்க்க, பறவைகள் என்ற நாடகம் என்று நினைக்கிறேன், அதை பார்க்க என்று ஜெயசேனா அவர்கள் வருகை தேர்ந்த போது அது எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக கருதி அவருடன் இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு. உங்களுடைய ஞாபகங்கள் அளப்பரியது. நீங்கள் எத்தனையோ விடயங்கள் பற்றி எங்களோடு பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு புத்தகங்களும் பல்வேறு கதைகள் சொல்லி இருக்கின்றன, பல்வேறு சம்பவங்களை நினைவூட்டி இருக்கின்றன, பல தரப்பினருடைய, அதுவும் குறிப்பாக மலையக மக்களுடைய வாழ்வியலை சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் அரங்கவியல் ஊடாக கொண்டு வந்திருக்கின்ற பல விடயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் பற்றி பேசி இருக்கின்றன. இவை அனைத்தும் இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்ற முக்கியமான சொத்துக்கள். இதை அளித்த ஒரு முக்கியமான சொத்தாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம். எனவே எமது இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய ஞாபகங்களை, நினைவுகளை எம்மோடு வீட்டி பார்த்ததுக்கு உங்களுக்கு எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பசி தாகம் எல்லாமே மறந்து விட்டது. உண்மையிலே பல விஷயங்கள் நீங்கள் தொட்டுக்காட்டி பழைய ஞாபகம் இருக்கிறதா என கேட்டு பழைய நினைவுகளெல்லாம் திரும்பியும் பார்க்க வைத்து விட்டீர்கள். அது மிக மகிழ்ச்சிக்குரியது. இந்த ஆவணம் இதை பாதுகாக்க வேண்டியது எனது தேவையாகவும் இருக்கும். நன்றி. உங்களுடைய வேண்டுகோளையும்